எவ்வளோண்ணா ஆச்சு? இருமா சொல்றேன். நடந்த கலவரத்துல என் பர்ஸை அப்பா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேனே. இப்ப எப்படி பணம் கொடுக்கறது? வீட்டுல அறிவு வேற இல்லையே. 200 ரூபா ஆச்சுமா. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீட்டுல போய் பணம் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாமா, ஸ்கூல் சவாரி இருக்கு, போய் பிக்கப் பண்ணணும். சரிண்ணா. இங்க நின்று சிகரெட் பிடிக்காதீங்கண்ணா. சரிம்மா. மா கொஞ்சம் சீக்கிரம் பணம் எடுத்துட்டு வாமா. சரிண்ணா. இப்படி சிகரெட் பிடிச்சுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு வாழ வேண்டிய ஒன்ன என் மகன் கட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்கான். கோபுரத்து உச்சியில போய் ஒட்டிக்கிட்ட எச்சில இலை மாதிரி இருக்கிறேன். இனி எந்த காத்து வந்து தரை இறக்கும் தெரியல. இப்ப எப்படி பணம் கொடுக்கறது? உள்ள அகிலன், அறிவு, வேணு மாமா, பாரதி மாமா யாருமே இருக்க மாட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? பேசாம அத்தைக்கிட்டே காசு கேட்டுடலாமா? ஐயோ வேண்டாம். பேசாம மல்லிகா கிட்ட காசு கேட்கலாமா? கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மல்லிகா, எவ்வளவு நேரம் கேட்டு திறந்து போட்டுக்கிட்டு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? நான் காவல் காத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? வர வழியில நாட்டு மருந்து கடையில வேப்பெண்ணெய் வாங்கிட்டு வா. செடிய பூச்சி அரிச்சிருக்கு. நல்ல செடியெல்லாம் ஒரு வண்டு வந்து அரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வண்டுக்கு என்ன தெரியும் செடி வளர்க்குற அருமை? சீக்கிரம் வா. எவ்வளவு நேரமா என்ன நிக்க வச்சுட்டு நீயும் வாசல்ல நின்னுட்டு இருப்ப? கொஞ்சம் சீக்கிரம் பணம் எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாமா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இவளும் இவளோட வேலைக்கார புத்தியும் மாறாது. கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் இல்லாத இவளை போய் கட்டிட்டு இருக்கானே. ச்சே. மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அண்ணா, என்கிட்ட காசு இல்ல, இந்த மோதிரத்தை வச்சுக்கிறீங்களா? ஏமா 200 ரூபாய்க்கு மோதிரத்தை கொடுக்க போறியா? வீட்டை பார்த்தா நல்ல பெரிய வீடா இருக்கு. ஒரு 200 ரூபாய் கொடுக்க ஒரு நாள் இல்ல. அண்ணா ப்ளீஸ் சத்தம் போட்டு பேசாதீங்கண்ணா. ஏமா சத்தமா பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்னமா இருக்கு? நீ பணம் கொடுத்தாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறேன். அண்ணா, போன இடத்துல பர்ஸை மறந்து வச்சுட்டேன். இப்ப என்கிட்ட பணம் இல்லைண்ணா. இது நீ முதல்லயே சொல்லிக்கலாம்லமா.
எனக்கு பணம் வேணாமா. இது சக மனுஷியோட கஷ்டத்துக்கு பரிதாபப்படாத பணக்கார இடம்னு மட்டும் தெரியுது. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா, என் வீட்டுக்காரும் வீட்டுல இல்ல. பரவாயில்லம்மா, ஆட்டோல என் தங்கச்சியை கூட்டம் தான் நினைச்சுக்கிறேன். நல்ல ரிலேஷன்ஷிப். உன்ன மாதிரியே இவளும் ஒரு லோ கிளாஸ் தானே. உள்ள இருக்கிறது உன் மாமியாராமா? உனதாமா கேக்குறேன், அவங்க உன் மாமியாரா? எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காமா. அவளையும் இதே மாதிரி ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு அந்த ஆசையே இல்லம்மா. இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட மனசு ரொம்ப சின்ன மனசா இருக்கு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, யாரையும் தப்பு சொல்லாதீங்கண்ணா. என்ன மனசுமா உன் மனசு? உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது. காலப்போக்கில் எல்லாமே உனக்கு சாதகமா மாறும். ரொம்ப நன்றிண்ணா. கையை முதல்ல கீழே போடுமா. நான் வரமா. இன்னும் கண்ணம்மாக்கிட்ட இருந்து போனே காணோம். ஆமா ரஞ்சித். அவங்களோட உடனே இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் அவங்கள சந்திச்சு அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணணும். ஓகே ஓகே. கண்ணம்மா. ஹலோ கண்ணம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? அப்பா ஹலோ. சரியா தானம்மா வச்சிருக்கேன். அப்பா. ரஞ்சித், நானே போன் பண்ணலாம் தான் நினைச்சேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டேல? என்னது? சரியா கேக்கலப்பா. ஹலோ, கேக்கலையா? ஹலோ, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியாமா? நான் அப்பவே வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. நீங்க அதே நினைச்சு வருத்தப்படுவீங்களோன்னு தான் நான் போனை போட்டேன். கேக்குதா? ஹலோ ரஞ்சித். அப்பா கேக்குதா? ஹலோ ஹலோ ரஞ்சித். ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா அம்மா, எனக்கு கேக்குது, இப்ப கேக்குதுமா. என் போன்ல தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொன்னீங்க? இப்ப கேக்குதா? சொல்லுங்க. பேசுறது கேக்குதா இப்போ? ரஞ்சித், எனக்கு வீடே ஒரே எரிச்சலா இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். கண்டவளையும் உள்ள விட்டுட்டு வீடே சந்த கடை மாதிரி இருக்கு. ஹலோ, இப்ப கேக்குதா? நாகரிகமும் இல்ல, ஒரு இங்கிதமும் இல்ல. ஹலோ சீ. ஹலோ அப்பா, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன். ஹலோ. சிக்னல் இல்ல. ச்சே. கண்ணம்மா, ஒரு காஃபி கொடுமா. அண்ணே, எனக்கு ஒரு பிளாக் டீ. என்னப்பா, சேல்ஸ் டாக்ஸ் மீட்டிங்கா? நல்லா நொங்கெடுத்து அனுப்பியிருக்காங்க போல. ஆமாடா, இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை. இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. ஆனா ஒண்ணுப்பா,
நானும் பாக்குறேன். வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஆபீஸ்ல டைட்டா வேலை வந்துருது. எப்ப பார்த்தாலும் இப்படி நடக்குது. ஆனா இது தற்செயலா இல்ல திட்டமிட்டு நடக்குதுன்னு தெரியல. ப்ளீஸ் டோன்ட் பி a fool. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. வேணா ஒன்று பண்ணலாம். என்ன? உன் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? பா, இதுதான் தவறான விஷயம். நீங்க வரவே இல்லைனாலும் சரி, என் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன வில்லங்க வந்து நிக்குமோ. ஷோ. அப்புறம் நாளைக்கு நீங்களே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கலாம். ஏய், அப்புறம் அம்மா டென்ஷன் ஆகி ஏன் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? அம்மா, உனக்கு எதுக்குமா இந்த வேலை? பா, என்னங்க? தேங்க்யூ. உட்காருமா. உட்காருங்க. நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம ஆள் ஆளுக்கு ஆர்டர் பண்றீங்க. அதுவும் எனக்கு பிடிக்காத ஒரு பேரை சொல்லி. இதுல என்னமா இருக்கு? கண்ணம்மா நீ இந்த வீட்டு மருமக. அதை அக்செப்ட் பண்ணா முழுசா அக்செப்ட் பண்ணணும். அதுல குறைலாம் வைக்க கூடாதுமா. எனக்கு பிடிக்காத விஷயத்துல ஆர்கியூ பண்றது எனக்கு பிடிக்காது. சரி விடுங்கம்மா, நான் எதுவுமே பேசல. டேய், இந்த மாசம் தானே பாரதியோட பர்த்டே? ஆமாப்பா, கம்மிங் 11th. அம்மா, இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? நத்திங் ஸ்பெஷல். அம்மா, போன வருஷம் ஸ்பெஷல் பிரியாணி பண்ணீங்களே, அம்மா அப்பா பிரியாணி, அது இந்த வருஷமா இருக்கா? அது என்னடா அம்மா அப்பா பிரியாணி? நீங்களும் அம்மாவும் சேர்ந்து என் புள்ள பிறந்த நாளைக்கு நாங்களே ஒரு பிரியாணி பண்றோம்னு சொல்லி ஒரு வழி பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருந்துச்சுல அப்பா. அதை சாப்பிட்டு பார்த்தா நாங்க சொல்லணும். அதே மாதிரி பரிசோதனை முயற்சி இல்லாம இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு முதல்லயே சொல்லுங்க. ஒரு செலிப்ரேஷனும் இல்ல. என்ன விளையாடுறியா? பாரதி பர்த்டே தானே, நம்ம வீட்ல எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டே. அம்மா, ஏமா வேறன்னு சொல்ற? இந்த வருஷம் இல்ல, இனிமே எந்த வருஷமும் பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் கிடையாது. என்ன சௌந்தர்யா இது? வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்றத வழக்கமா வச்சிருக்கோம். திடுதுப்புன்னு அந்த வழக்கத்தை நிறுத்தினா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அப்பா, அதான் முடிவுனா விட்டுருங்கப்பா. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. என்ன உனக்கு கிண்டலா இருக்காடா? இல்லம்மா, உன்னை எதிர்த்து ஒரு விஷயத்த பண்ணி உன்னை கஷ்டப்படுத்துறதை விட அதை பண்ணாமலே இருக்கலாம்ல. எனக்கும் அவனோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைதான்டா. ஆனா அவ வந்து முன்னாடி நிப்பா. எனக்கு அது பிடிக்கல. சௌந்தர்யா, இனிமே எப்ப கொண்டாடினாலும் கண்ணம்மாவை தவிர்த்துட்டு கொண்டாட முடியாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அதான் இனிமே கொண்டாடவே வேண்டான்னு சொல்றேன். யாரோட பிறந்த நாளையும் கொண்டாடவே வேண்டாம். அம்மா, ஏமா டென்ஷன் ஆவறீங்க? அப்பா, இனிமே அம்மாவை பிரஷர் பண்ண வேணாம். நடந்ததெல்லாம் விடுமா. இனிமே நடக்க போறது எல்லாமே உன் விருப்பப்படி தான் நடக்கும். நீ பிறந்த நாள் கொண்டாடலாம்னா கொண்டாடலாம், வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதாம்மா. இதுல நீங்க ஆர்கியூ பண்றதுக்கு இடமே இல்லையே. சரிம்மா, உன் கோவம் தேர்ற வரைக்கும் நாங்க பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ, போதுமா? டேய், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சா கூட முன்னாடி அவ வந்து நிப்பாடா. எனக்கு அது பிடிக்கல. அடியே இவளே, வாடி சாப்பிட. பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ன?
அதென்ன ஏ இவளேன்னு கூப்பிடுறது? அஞ்சலி, சாப்பிட வாமா. உங்களை தனியா அழைப்பாங்களா? வாங்க சாப்பிட. எனக்கு பசிக்கல. வயிற்ற காய போட்டா போன சொத்து திரும்ப வந்துருமா? அது ஏதோ தரித்திரியம் பிடிச்ச சொத்து, கையை விட்டு போச்சே நினைச்சுக்கங்க. வாங்க சாப்பிடலாம். வேண்டான்னு சொல்றேன்ல. இப்ப அந்த சொத்தை கண்ணம்மாக்கு எழுதி கொடுத்துட்டா மட்டும் உடனே உழுது நட்டு விளைய வச்சு ஒரு விவசாய புரட்சியை ஏற்படுத்திடுவாளாக்கும். பாக்கியா, இந்த மாதிரி வேசடையை கிளப்பாத. நானே டென்ஷன்ல இருக்கேன். பெத்த பிள்ளைக்கு பொத்தி பொத்தி வச்சிருந்த சொத்து உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து அழிச்சிட்டீங்க. மாப்பிள, இந்த பேச்செல்லாம் இங்க ஆகாது. நீங்க தானே அந்த மாயாண்டி பயல மாப்பிள்ளைன்னு கொண்டு வந்தீங்க. அந்த புள்ள பூச்சியை கொண்டு வந்து மடியில உட்கார வச்சது நீங்க தானே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த புரோக்கர் பையன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கொண்டு வந்த சம்பந்தம் மறுபடியும் உங்களால எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட இதுவரைக்கும் எதுவும் கேட்காம இருந்தேன். அது யாரோ ஒரு புரோக்கர் பையன் சொன்னதை வச்சு நீங்க சொல்றீங்களா? சரி விடுங்க, இப்ப கண்ணம்மா வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, அது போதும். அட, சும்மா மனசை போட்டு உழப்பிட்டு இருக்காதீங்க மாப்பிள. சம்பந்தம் நடக்கலைங்கிறதுக்காக புரோக்கர் எதையாச்சும் உளறி வச்சிருப்பான். குத்தம் பார்த்தா சுற்றம் இல்ல. வாங்க மாப்பிள, இன்னைக்கு சிறப்பான மீன் குழம்பு, ஒரு புடி பிடிப்போம். நல்லா சாப்பிட்டா மனசுக்குள்ள இருக்கிற கவலையெல்லாம் உண்ட மயக்கத்துல களப்படைஞ்சு தூங்கிடும். வாங்க மாப்பிள. அந்த நிலத்தை வித்து அவளுக்கு நகை செய்யலாம்னு இருந்தேன். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அப்பா, நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது அம்மாவுக்கும் பாட்டிக்கும் பிடிக்காது. இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்ணம்மாவுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க தான். அப்புறம் நீங்களும் காணாம போயிடுவீங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்கப்பா வாங்க. அம்மா, அப்பாவுக்கு அந்த பொரிச்ச மீன் எடுத்து வைமா. இனி என் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. கடவுள் இப்படி வஞ்சிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா புலம்பாம சாப்பிடுங்க. புலம்னா மட்டும் போனது வந்துட போதா? அப்பா, இப்போ என் பொண்ணுக்கு கொடுக்க ஒன்னும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களே. அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொன்னீங்க. அந்த மகாராணியும் ஒரு பெரிய வீட்டுல தானே வாழ்றா. அவளுக்கும் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதனால கவலை இல்லாம சாப்பிடுங்க. அட, என்ன மாப்பிள நீங்க? உங்க பொண்ணுக்கு நீங்க நினைச்சா எவ்வளவு கொடுக்கலாம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வஞ்சகம் இல்லாத பணக்கார மாப்பிள நீங்க. கண்ணம்மாவுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுங்க. அடிக்கடி போய் பாருங்க. அப்பப்ப அவளை கூப்பிட்டு அன்பு செலுத்துங்க. கொண்டாட்டமா இருக்க எதுவும் தேவையில்லை மாப்பிள. இந்த மனுஷங்க தான் கொண்டாட்டத்துக்கு காசு பணம் வேணும்னு நினைப்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இனிமே என் பொண்ணுக்கு கொடுக்க முடிஞ்சது என் அன்பும் பாசம் மட்டும்தான். அதனால இந்த வருஷம் நம்ம கிராமத்து கோயில் கொடைக்கு போகணும். கண்ணம்மாவுக்கு கல்யாணம் நடந்த முதல் வருஷ கொடை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறவ கிராமம் கொடைன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்.
என்கிட்ட தகவல் சொல்றீங்களா இல்ல அனுமதி கேக்குறீங்களா? இங்க பாரு, இனிமே அனுமதி கேட்கறது கோரிக்கை வைக்கிறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. நான் நினைச்சதை செய்வேன். என்ன அப்பா என்னம்மா அந்த ஆளு? விடுடி, பல்லுல விஷம் இல்லாத பாம்பு கொத்துனா என்ன சீர்னா என்ன? நம்ம ஆசைப்பட்ட 5 ஏக்கர் நம்ம கையில வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆடுற வரைக்கும் ஆடிட்டு போகட்டும், விடு.